நான் முகமது சிவான் பேசுறேன். நான் என்ன சொந்த ஊர் வந்துட்டு பொத்துவில். நான் 2000 ஆண்டு மண்ணால புத்தளத்துல வந்த வகையில உறவுக்கார பொண்ண கல்யாணம் கட்டினேன். வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எங்கட வைஃபை கூட்டிட்டு எங்கட ஊருக்கு போனேன். போயிட்டு இருக்கும்போது அங்க எல்லாரும் எங்கட குடும்பம் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஒரு வகையில எங்கட வைஃபை வந்துட்டு அவங்களுக்கு 100% பிடிக்கிறதில்ல உறவுக்காரர்களுக்கு. ஆமா. அப்ப நான் எங்கட வைஃபை தனியா தானே கொண்டு வச்சிருந்து போட்டு இவங்களுக்கு முழு மூச்சா நான் எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து இவங்களோட நான் இருந்தேன். எங்கட வைஃபோட தான் நான் இருந்தேன்னா. அப்படி இருக்கும்போது எங்கட குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிட்டு நான் எங்கட வைஃபோட மட்டும் இருந்ததால எதையும் முன்னெடுத்து கொண்டு நடக்கிறதுக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு அதோட எங்கட உமா பார்த்து நான் சொல்லாத வார்த்தை ஒன்று நான் சொல்லிட்டேன். எங்கட உமான்னு சொன்னா எங்க பெத்தெடுக்கல என்ன வளர்த்தது சின்ன வயசுல இருந்தே 20 வருஷம் வரை என்ன வளர்த்தது. அப்ப எனக்கு என்னன்றாலும் அவதான் உமா உமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சின்ன ஒரு மனஸ்தானத்துல ஒரு கதன்றாக்க இருந்து அவ மண்ணாளி என்ன நல்லா இருக்க மாட்டாப்போ அப்படின்னு சொல்லி என்ன போட்டுட்டு போயிட்டாவோ. அதுல இருந்து அண்டையில இருந்து இன்று வரைக்கும் மனமெல்லாம் அப்படியே கஷ்டம். எப்படியாவது நேர்ல பார்த்து சரி காலில விழுந்து மண்ணு கட்டு ஒரு வாய் சோறு சரிங்கிற உம்மோட வாய கையால தின்னு இவ்வளவு பெரிய ஆசை. அதுக்கு இன்னமும் கொடுத்து வைக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஊராக்கத்தெல்லாம் சொல்லி அனுப்பினேன். நான் இப்படி நான் ஊருக்கு போகணும் எங்க அம்மா பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நீ மௌத்தாயினால நீ இந்த மூஞ்ச பார்க்க கூடாது சொன்னாங்க. அண்டையில இருந்து இன்று வரைக்கும் எதை எடுத்தாலும் தோல்விதான். எவ்வளவு உழைச்சாலும் எனக்கு தோல்வி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். எங்களோட வீட்டுல சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு இங்க இருக்க இருப்ப முடியாது. வீட்டுல ஒரு பிரச்சனை நான் என்ன பிரச்சனாலும் வீட்டுல இருக்கிற ஆட்கள் சொல்றேன்டா நீங்க என்ன அப்படி இப்படி வீட்டுல சொல்றாங்க. நான் நேர்மையா தானே நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எனக்கு கடைசி நான் மௌத்தாரத்துக்கு கூட எங்கட உமாவை நான் பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்குது. ஐடென்டி கார்டு பிரச்சனை. எனக்கு ஐடென்டி கார்டு தொலைஞ்சிட்டு போறது கூட ஐடென்டி கார்டு இல்ல. அப்ப எங்க உமாக்கு தான் தெரியும் பதிவு எடுத்து அனுப்புறதுக்கு எங்க உமா ஆனேலும் அவ என்னோட கதைக்கிறா இல்ல. எப்படி பெரிய கஷ்டம். எங்க குடும்பம் எல்லாம் எங்க எனக்கு தங்கச்சி வந்துருக்குது. அவங்க வெளிநாட்டு போயிட்டு பிரச்சனை வருஷம் போயிட்டு இன்னும் வர இல்ல. இப்ப ஷிஃபான் நீங்க உங்களுடைய உமாவோட கோவிச்சதுக்கு என்ன காரணம்? நீங்க கோவிச்சதுக்கு என்ன சொன்னா இப்படி எங்கட நாங்க பேக்கரி வந்து நடத்தினோம்னா பேக்கரி நடத்துல எங்கட சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் 200 வாடகை காசு தரணும் அப்படின்னு. அப்ப நான் ஒரு ஆளை வந்து போட்டுதான் வேலை செஞ்சேன்னா இந்த ஆள் செஞ்சவரு சாமான் எல்லாம் பிள்ளையாக்கப்பட்டாரு. அப்ப அண்டு ஒரு 8 மணி நேரம் நஷ்டமா வந்துட்டு நீ அவரோட சம்பளத்தை கொடுத்து போட்டு நீ பரவாயில்ல அடுத்த அன்னைக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பினா வாடகை பணம் கொடுக்கல. எங்கட உமா தானே நாளைக்கு சேர்த்து கொடுக்க முடியும்னு சொன்னேன். எங்கட உமாக்கு கீழே இருந்த ஆக்கள் எல்லாம் அவன் தரமாட்டான் இவன் தரமாட்டான் அவன் நெஞ்ச இருக்கக்கூடாது அவளை அவன் ஊருக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்க வந்துட்டு எனக்கு வேலை செஞ்ச பொடியனுக்கு அடிச்சு போட்டாங்க. நான் சொன்னேன் இனிமேல் படி எந்த பேக்கில வேலை செய்யறவனுக்கு நீங்க அடிக்கப்படாது என்னன்றாலும் என்ன நான் கேட்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவ கேட்கல. அப்ப நான் சொன்னேன்னு சொன்னா இப்படி இருக்கிறேன்னு சொன்னா ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா வெளியில போலாம் அப்படின்னு இப்படி நான் சொன்னேன். அறியாம சொல்லிட்டேன். அண்டையில இருந்து எங்கட உமா இந்த மூஞ்சியும் பாக்குறீல்ல. சில நேரங்கள்ல ஆத்திரத்திலயும் கோபத்திலயும் நாங்க என்ன பேசுறோம் அப்படி பேசுறதுதான் ஷிஃபான். ஆனா அது பொதுவா மனித இயல்பு. இருந்தாலும் நீங்க உங்களுடைய உமா பெத்தாங்களோ அல்லது வளர்த்தாங்களோ எதுவோ ஆனா 20 வருஷமா உங்களை பாத்துருக்காங்க. உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா ஷிஃபான்? நீங்க அவங்கள்ட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேட்கலாம் ஷிஃபான். ஏன்னா எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை அது வளர்த்தவங்களா இருக்கலாம் அல்லது பெத்த பிள்ளையா கூட இருக்கலாம். இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மன்னிக்கிறது கண்டிப்பா நடக்கிற ஒரு விஷயம். பிள்ளைகள் தவறு செய்வது இயல்பானதுதான். ஆனால் கண்டிப்பாக பெற்றோர் மன்னிக்கிற குணத்தோடு தான் இருப்பாங்க. அதுல முக்கியமா அம்மா. நீங்க நேரடியா போங்க அம்மா கிட்ட. அம்மாட்ட போய் இப்படி நடந்த விஷயத்துக்காக நீங்க மனசு திறந்து மன்னிப்பு கேட்கணும் ஷிஃபான்.
நீங்க வந்து நடந்த விஷயம் நீங்க இப்ப நல்லா புரிஞ்சு கொள்றீங்க. நான் உங்களை மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சொல்றதால அல்ல, நீங்க வந்து உணர்ந்து கொண்டதாலையும் உங்களுடைய மனசுல அது பிள்ளைன்றது நீங்க புரிஞ்சு கொண்டதாலையும் நேரடியா போய் நீங்க வந்து அவங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்க ஒரு தீர்வு. அது உங்களுடைய மனசுக்கு ஒரு வகையில் ஒரு ஆறுதல். அதே நேரம் உங்களுடைய அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. தன் மகன் தவறை உணர்ந்து கொண்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுடைய அம்மாவுக்கும் இருக்கும்.